பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒன்று கூடி ஒரே மனதோட தேவ சமூகத்தில் ஜெபிக்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த ஜெபிக்க வாங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இதில் பங்கு பெறுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். முதலாவது சில சாட்சிகளை நம்ம கேட்டு நம்ம அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இல்லை, நிறைய பேர் நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் இந்த நிகழ்ச்சியை யாரோ சொன்னதுனால உட்காந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு போராட்டம். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களை சுகமாக்கிடுவார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களை ஆறுதல் படுத்துவார் என்றெல்லாம் யாரோ சொன்னதுனால நீங்கள் உட்காந்து இதை பார்க்குறீங்கல்ல. அதனால் நீங்கள் இயேசுவுக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஆண்டவர் இயேசு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால், ஒரு பிரார்த்தனை பண்ணினா கட்டாயம் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாதுங்க, இப்படி சொன்னாங்க, நிகழ்ச்சியை பார்க்குற அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்ல வந்தால், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என்னை குணமாக்குங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த பெயரை சொல்லி அவரை கூப்பிடணும். அவ்வளோதான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன எங்கே வானத்தில் இருக்கிறாரா அல்லது எருசலேமில் இருக்கிறாரா, நாலுமாவடியில் இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ பக்கத்தில் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்துருக்கிறதுனால இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவரை தேடி நீங்கள் எங்கே ஓடணும், எங்கேயும் போகணும், பிரயாணப்படணும் அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்திலிருந்து கொண்டு கூப்பிட்டாலே அவருடைய கரம் உங்களை தொடுவதையும் அற்புதம் செய்வதையும் நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கணும், இயேசு அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். சரியா? அதனால் இப்போ அந்த சாட்சியை கேட்கலாம். முதலாவது சகோதரி ரேவதி, தாம்பரம், சென்னை தாம்பரத்திலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 12 வருடமாக மூக்கு பொடி போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். பொடி போடாமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. அது தவறு என்றும் எனக்கு தெரியவில்லை. இல்லை, சில பழக்கம் நம்ம பழக அது பாவம் இல்லை, தப்பு இல்லை, அது ஒரு பழக்கம். இந்த மாதிரி மனநிலைமைக்கு வந்து விடுகிறோம். அதுதான் சாத்தானுடைய தந்திரமே. ஒரு காலத்தில் மதுபானம் என்பது அதை பார்த்தால் ஐயோ இது பாவம், செய்யக்கூடாதுன்னு சொன்னது போக, இப்போ பெண்கள் கூட டாஸ்மாக் கடையில் போய் கியூவில் நின்று வாலிப பிள்ளைகள் பெண்கள் வாங்குகிறாங்க. தவறாக யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு காலத்தில் தப்பாக அப்படி பார்ப்பாங்க. அதனால் அவங்க தூரத்துலேருந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து வாங்குவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி மாறிவிட்டது. கலாச்சாரமாய், பாவம் கலாச்சாரமாய் மாறிவிட்டது. அந்த தப்பு இல்லைன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து விடுவது, அது நீங்கள் சொல்கிறதுனால அது பாவம் இல்லைன்னு ஆகாது. பாருங்கள், அதை அடிமைப்படுத்தி விட்டார் அவங்கள. அதனால் எனக்கு தவறுன்னே தெரியல. ஒரு நாளில் 30-40 முறை பொடி போட்டு விடுவேன். என் கணவரிடம் நான் தொந்தரவு செய்து கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்கும் ஒரே ஒரு பொருள் இந்த பொடி மாத்திரம்தான். வேறு ஒன்றும் தெரியல, பொடி மட்டும் வாங்கி கொடுங்க. எந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்தி இருக்குது பார்த்தீங்களா? கடந்த ஜனவரி 15ஆம் தேதி குடிப்பழக்கத்தின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்து விடுதலையான ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சியை கேட்டதும் தான் எனக்கும் தோன்றியது, இத்தனை வருட குடிப்பழக்கத்தில் இருந்தே விடுதலை கொடுத்த இயேசு என்னுடைய பொடி போடும் பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்று விசுவாசத்துடன் நானும் அன்றே என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். ஜெபம் முடிந்ததுமே பொடியை தூக்கி வெளியே போடு என்று எனக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துகிட்ட உண்மையாக எனக்கு விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் இடைப்படுகிறார். அதை தூக்கி போட்டுரு மகளே, இன்னும் உனக்கு வேண்டான்னு ஒரு உள் உணர்வு. அதுதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவது, நம்மை உணர்த்துவது. ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், ஆண்டவர் பேசுகிறார், நம்ம உணர்வில் ஆண்டவர் பேசுகிறார். நானும் உடனே கீழ்ப்படிந்து பொடியை எடுத்து வெளியே வீசிவிட்டேன்.
அன்றிலிருந்து இயேசு எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு எனக்கு பொடி வாசனை கூட பிடிக்கவில்லை. முற்றிலும் அதை வெறுத்துவிட இயேசு உதவி செய்தார். 12 வருட அடிமைத்தனத்திலிருந்து நான் ஜெபித்த அன்றே பெற்றுக்கொண்ட மெய்யான விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு முதல்ல விடுதலையை நீங்கள் விரும்பணும். விடுதலை கொடுக்கிற இயேசுவனிடத்தில் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப சிம்பிள். மதுபான பழக்கம், போதை பழக்கங்கள், அப்புறம் மாதிரி நீங்கள் ஆபாச படங்களை இதில் செல்ஃபோனில் பார்ப்பது தப்புன்னு தெரியுது. அப்பப்போ உணர்வு வருது. ஆனால் அந்த மனசாட்சியை மழுக்கி கொண்டு எல்லோரும் செய்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் செய்கிறாங்க, இதில் என்ன தப்பு, நான் கொலையாக பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சின்ன சின்ன பாவங்கள் உங்களை அடிமையாக்கி உங்களை சிறைப்பிடித்து தேவனோட உள்ள ஐக்கியத்தை அது கெடுத்து கொண்டு இருக்கிறது. உண்மையான சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துடாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கட்டாயம் உணரணும், இது தவறு, பாவம், இயேசு எனக்கு விடுதலை தரணும் அப்படின்னு ஜெபிக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சரி, அடுத்து சகோதரர் பால்ராஜ் கொடைக்கானலிருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார். நல்ல கவனி. இதே மாதிரி ஒரு அற்புதம் இன்றைக்கி உங்களுக்கும் நடக்க போகிறது. கவனிங்க. எனக்கு 3 வருடத்திற்கு முன்பாக அருவாள் வெட்டு என் தலையில் தவறுதலாக விழுந்து விட்டார். அருவாள் மூலமாக ஒரு அடிப்பட்டு விட்டார். அன்றிலிருந்து எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். கடுமையான தலைவலியாக இருக்கும். அடிப்பட்ட இடத்தில் ஒரு குளவி தலையில் கொட்டினால் எப்படி வலிக்குமோ அதே வலி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். மருத்துவர்களிடம் போய் காண்பித்தேன். ஸ்கேன் செய்து பரிசோதனை செய்தபோது என் தலையில் கட்டி இருக்கிறது என்றும் ஆப்ரேஷன் செய்தால் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது என்றும் சொன்னதால் ஆப்ரேஷன் செய்யாமல் மாத்திரை மருந்து போட்டு தான் சமாளித்து வந்தேன். சில நேரங்கள் வேலைக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே சென்று பாதி வழியிலேயே தலைவலி பொறுக்க முடியாமல் திரும்பி வந்து விடுவேன். 2020ஆம் ஆண்டில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்பொழுது சொன்னீர்கள், சுகம் வேண்டிய இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். நானும் எனக்காக என் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். அன்று இரவு நான் படுத்ததற்கு பிறகு என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. கவனிங்க, அவர் ஜெபிக்கிறாரு. அன்றைக்கு இரவு தூங்கும்போது காதில் ஒரு சத்தம். இரவு நேரத்தில் படுத்ததற்கு பிறகு அந்த ராத்திரியில் ஒரு சத்தம் காதில் கேட்குது. என்ன கேட்கிறார்? நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் என்று அந்த சத்தம் கேட்டது. நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு சத்தம். அந்த நொடியிலிருந்தே என் தலையில் எனக்கு இருந்த வலி எதுவும் இல்லை. 2 வருடங்கள் முழுமையாய் கடந்து விட்டது. இப்பொழுது நான் சுகத்துடன் இருக்கிறேன். உற்சாகமாக என் வேலைகளை நான் செய்கிறேன். இயேசு எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. தலையில் கட்டி, மூளையில் கட்டி, ஆப்ரேஷன் செய்தாலும் கேரண்டி சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் கை வைத்து ஜெபிச்ச அன்றையிலிருந்தே வலி மறைந்து விட்டார். அது ஆண்டவர் அன்றைக்கி பேசியிருக்கிறார். நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், ஐ எம் ஹீலிங் யூ, நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் என்பதாய். அன்றையிலுக்கு போன வலி மறைந்தார். அப்படின்னா என்ன? தலையில் இந்த கட்டியை ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏதோ ஒரு பயம், மரண பயம், இது தீர்க்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் நடக்காது, ஏதோ செய்து பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லப்பட்டு ஒரு மரண பயத்தோட ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா, ஆஸ்பத்திரிக்கு போகலாமா வேண்டாமா, இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யலாமா வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒரு பய குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. உடனே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த சகோதரர் பால்ராஜுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர் இயேசு. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும், அவ்வளவுதான். இன்னொரு சாட்சியை பாருங்கள். சகோதரி மெர்லின், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சகோதரி. எனக்கு திருமணமாகி 11 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். என் சொந்தக்காரர்களே என்னை வெறுத்து பேசும் அளவிற்கு என் நிலைமை இருந்தது. நல்ல காரியங்களில் என்னை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். நான் மனதிற்குள் மிகவும் கசந்து அழுவேன். மருத்துவ பரிசோதனையில் என்னால் இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று IUI என்ற முறையை பரிந்துரைத்தார்கள். அதில் முயற்சி செய்து 3 முறை தோல்வி அடைந்து விட்டோம்.
இதனால் இனி குழந்தையே பிறக்காது என்று விரக்தியில் நாங்கள் இருந்த பொழுதுதான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன். ஒவ்வொரு ஜெப வேளையிலும் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிப்பவர்கள் உங்கள் வயிற்றின் மீது கை வைத்து நீங்களே ஜெபியுங்கள் என்பதை நீங்கள் சொல்லுவதை கேட்டு நானே என் வயிற்றின் மீது கை வைத்து எனக்காக தொடர்ந்து ஜெபம் செய்தேன். என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு மனம் இறங்கிய இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். 11 வருடங்கள் இயற்கையாய் கருத்தரிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட நான் இயற்கையாகவே கருத்தரிக்க இயேசு உதவி செய்தார். இயேசு எனக்கு பாராட்டின நன்மைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அன்பு சகோதரி மெர்லின் 11 வருஷம் மருத்துவத்தில் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தும் தோல்வி, ஏமாற்றம், விரக்தி, மனுஷருடைய வார்த்தைகளினால் உண்டான காயங்கள், மனம் கசந்து அழுகிற கண்ணீர். தேவன் அந்த கண்ணீரை கண்டார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. 11 வருஷம் இனி அவ்வளோதான் முடிந்தது என்று நம்பிக்கை இழந்த நிலைமையில் இயேசு அற்புதம் செய்தார்ல, உங்களுக்கு செய்வார். சகோதரி, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். யார் வேணாலும் நிந்திக்கட்டும், பரிகசிக்கட்டும், அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்த நடக்க பண்ணுவார். வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். இன்றைக்கு ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி சகோதரி லீனா மஸ்கட், ஓமன் தேசம் மஸ்கட்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் குடும்பமாக 2007 வருடத்தில் இருந்து மஸ்கட்டில் வேலை நிமித்தம் இருந்து வருகிறோம். 2019 வருடம் என் கணவருக்கு வேலை போய்விட்டது. இப்போ தான் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததில் கொரோனா காலத்தில் வேலை போய்விட்டது. என்னுடைய ஒரு சம்பளத்தை வைத்து தான் குடும்பத்தை பார்த்து வந்தோம். 2020 ஆண்டு நான் வேலை பார்த்து வந்த கம்பெனியில் 108 ஆட்களை திடீரென்று வேலை விட்டு நீக்கிவிட்டார்கள். அதில் நானும் ஒருத்தி. 2 பேர் வேலையில், கணவர் வேலை போயிட்டு, ஒரு ஆள் சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டு அவங்க வேலையும் போய்விட்டார். வேலை விட்டு நிறுத்தி விட்டார்கள். வாங்கி கொண்டிருந்த ஒரு சம்பளமும் வேலை போய்விட்டது. இனி என்ன செய்வதென்று திக்கற்ற நிலையில்தான் அந்த இரவு உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை மிகவும் பாரத்துடன் குடும்பமாய் உட்கார்ந்து பார்த்தோம். ஜெப வேளையில் உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபம் செய்தோம். மறுநாள் காலையில் என்னை மறுபடியும் வேலையில் சேரச் சொல்லி ஆர்டர் கொடுத்தார்கள். ஜெபம் பண்ண அடுத்த நாளே சூழ்நிலையை தலைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் காரியங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். விசுவாசிங்க. 108 பேரில் 2 பேருக்கு மாத்திரம்தான் மறுபடியும் வேலை கொடுத்தார்கள். அதில் நானும் ஒருத்தி. 11 வருடம் கிடைக்காத ப்ரமோஷன் இப்பொழுது எனக்கு கிடைத்துள்ளது. இழந்த வேலையை திரும்ப கொடுத்து ப்ரமோஷனும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் இயேசுவனுடைய வல்லமை. உங்களுக்கு செய்வார். இயேசு நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எங்களுடைய திக்கற்ற நிலைமையை பார்த்து இரக்கமாக இறங்கி என் கணவருக்கும் வேலை கிடைக்க செய்தார். அடுத்த அற்புதம், கணவருக்கும் வேலை கிடைக்க செய்தார். இப்பொழுது தினமும் குடும்பமாக இயேசுவை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். பார்த்தீங்களா? இழந்த வேலை கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கிறார். கணவன் மனைவி 2 பேருக்குமே இழந்த வேலை திரும்ப கொடு. இழந்து போயிட்டீங்களா? வேலை இழந்துட்டீங்களா? இழந்துருவோமோ நீ பயப்படுறீங்களா? இயேசுவை பற்றி கொள்ளுங்க. அவருடைய கையை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் தான், நான் இந்த வேலையை நம்பி இல்லை, நீங்கள் தான் என் நம்பிக்கை. ஆண்டவரை நீ பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். சரியா? அடுத்து சகோதரி ஜானகி, கோயம்புத்தூர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என் மகள் பிறந்ததிலிருந்தே ஒரு சிறப்பு குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு. அவளுக்கு வயது 48. பிறந்ததிலிருந்தே ஸ்பெஷல் சைல்டு. பிறவிலேயே சில குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் இருக்கீங்களா, அவங்க ஸ்பெஷல், விசேஷமான குழந்தைகள் என்று நம்ம அழைக்கிறோம். அவங்களுக்கு விசேஷ கவனம் செலுத்தணும். இன்றைக்கி நிறைய அப்படிப்பட்ட குழந்தைகளை ஜெபிக்க அழைச்சிட்டு வருகிறாங்க. சில சமயம் ஒரு பெரிய கேள்வி தான், ஒய் லார்ட், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி சில காரியம் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. அவர் சிருஷ்டிகரில், அவர் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போது இதில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். அதான் கவனிங்க. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். என்ன அற்புதம்னா, அவளின் தலை மண்டை ஓடு ரொம்ப மெலிதாக கை வைத்தால் உள்ளே அமுங்கும் அளவிற்கு தொலை என்று இருக்கும். மண்டை ஓட இருக்கார், வெறும் தோல் மூடி இருக்கும். கை வச்சு அப்படி தொலைன்னு இருக்கும்.
சில குழந்தைகளுக்கு நான் அப்படி பார்த்துருக்கிறேன், அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். என்ன ஆச்சரியன்னா ஒரு கலக்கம், பாவம் இந்த குழந்தைகள் ஐயோ மண்டவோடு இந்த பகுதியில் இல்லையே என்பதா. இப்போ நம்ம எல்லாம் மண்டவோடு அடித்தா தெரியல, டக்குன்னு ஒரு பாதிப்பு உள்ள மூளை முக்கியமான பகுதி இருக்குதே, அதை பாதுகாக்க மண்டை ஓட்டை தேவன் தந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு மண்டை ஓடு இல்லை, வெறும் தோல் மூடி இருந்ததுனால கொலன்னு கை வச்ச உள்ள அமுங்கும். யாரையும் அவள் தலையை தொட நான் விட மாட்டேன், அவளை பத்திரமாய் நான் பார்த்து கொள்ளுவேன். அவளுக்கு என்னை தவிர யாரும் தலை சீவினதே கிடையாது. நான் அவள் தலையை சீவும் போது பார்த்து மெதுவாக சீவி விடுவேன். 48 வருஷம் மண்டை ஓடு இல்லாமல் வெறும் தோல் மாத்திரம் அப்படியே இருந்திருக்கிறார். எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்திருக்கிறாங்கல்ல. தற்போது அவளுக்கு 48 வயது ஆகிறது. நான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து வருகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சரீரம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை செய்தபோது நானும் உங்களோடு இணைந்து என் மகளுக்காக ஜெபம் செய்தேன். அன்று நீங்கள் என் மகளை போன்று இருக்கும் சிறப்பு குழந்தைகளுக்காக விசேஷமாய் அழுது கண்ணீரோடு ஜெபம் செய்தீர்கள். இந்த மாதிரி குழந்தைகளை நேரிலெல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த பெற்றோர் ரொம்ப பாரமாக இருக்கும், அவங்களுடைய பாரம் அவங்களுடைய துக்கம் தெரியும். அந்த குழந்தைகளை வைத்து கொண்டு அவங்க எவ்வளோ தியாகத்தோட பாரத்தோடு அந்த குழந்தைகளை கவனிக்கிறாங்க. அது மனசுக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். அதை நினைத்த வேணா ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஒன்று தான். இப்போ நாங்கள் ஊழியர்கள் எங்கிட்ட நிறைய பேர் கொண்டு வருவாங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாரத்தையும் பாதிப்பை உண்டாக்கும். அதனால தான் அவங்களை நினைக்கும் போது அந்த பெற்றோருடைய துக்க முகம்தான் கண்ணுக்கு முன்னால் வரும். அதை நினைத்து கண்ணீரோடு ஜெபித்த போது சொல்கிறாங்க, பெரிய ஆச்சரியம், மறுநாள் காலையில் மகளின் தலையை நான் தொடும்போது நான் மாற்றத்தை உணர்ந்தேன். நமது தலையை போன்று கடினமான மகளின் தலை மாறி இருந்து மண்டவோடு வந்துட்டு தொலைன்னு இருந்துச்சுல. 48 வருஷம் பிறவியிலிருந்தே இந்த குறைபாடு பாருங்கள். விசுவாசத்தோடு ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க, ஒரு ராத்திரிக்குள்ளாக ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். அப்படின்னா தலையில் கடினமான அந்த பகுதி வந்து விட்டது. 48 வருடத்தில் நான் இவ்வளவு சந்தோஷத்தை உணர்ந்ததே இல்லை. இயேசு என் மகளின் மீது கிருபையாயிருந்து அவளுக்கு கொடுத்த சுகத்திற்கு நன்றி. இட்ஸ் எ மிராக்கிள் இல்லை. 48 வருஷம் பிறவி குறைபாடு, தலையில் மண்டவோடு இல்லை, வெறும் தோல் மூடி இருந்தார். அதனால் தலையில் கை வைக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்து. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரே ராத்திரிக்குள்ளே புதிதாக அந்த உறுப்பை உருவாக்கி விட்டார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குதா, புதிதாய் மாற்றி விடுவார். உங்களுடைய குழந்தையினுடைய சரீரத்தில் புதிதாய் மாற்றி விடுவார். ஒரு மாற்றம் இன்றைக்கு உண்டாக விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் ஒரு கட்டாய இயேசு அற்புதம் செய்வார். சரி, இன்னொரு 2 சாட்சி தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரி விக்டோரியா, இலங்கை தேசம் கொழும்பிலிருந்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க. சகோதரி விக்டோரியா, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது கவனமாக பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே இயேசுவை விசுவாசிங்க. இவங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு எனக்கு செய்யணும், எங்கள் குடும்பத்தில் செய்யணும், விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். முதலாவது அந்த சாட்சியை பார்ப்போம். ஃபிட்ஸ் வியாதி, அந்த வலிப்பு வந்துட்டால் அது சொல்லவே முடியாது, ரொம்ப பாதிப்பு. குழந்தைகள் நிறைய பெற்றோர் குழந்தைகளை கொண்டு வரும்போது அந்த குழந்தைகள் ஃபிட்ஸினால் பாதிக்கப்பட்டு அதனால் அவங்களுடைய சரீரம் முழுவதும் சோர்வடைந்து பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்கும். 37 வருஷம், 37 இயர்ஸ், யோசித்து பாருங்கள். 37 வருஷம் இந்த ஃபிட்ஸ் வியாதினால் ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டு மனமே சோர்ந்து போயிடும்ல. எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பாங்க, சுகத்துக்காக ஏங்கி இருப்பாங்க, அப்படியே மனமே உடைந்து போயிருக்கும். குடும்பமே அது நிமித்தம் ஒரு துக்கம் வேதனை சந்தித்து கொண்டே இருந்தார். ஆனால் இயேசு எவ்வளவு அற்புதமான அக்கறை உள்ள ஒரு தேவன். விசுவாசத்தோடு அவங்க ஜெபிச்சாங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு இப்போ விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். மோகன்லாசஸ் ஏதோ பண்ணிடுவாருன்னு மோகன்லாசஸை பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நான் உங்களை போல பாடுள்ள ஒரு மனுஷன், நான் எப்படி சுகம் தர முடியும்? இயேசு தான் சுகம் தருகிறவர். அவர் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையிலே மரித்த உயிரோடு எழுந்தவர். உங்களை சுகமாக்குவதற்கு தான் தன் கைகளில் எப்பவும் தழும்புகள் இருக்குது. அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா
ஆணிக்கடாவப்பட்ட தழும்புகள். வேதம் சொல்லுகிறது இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அப்படி வாசிகளுடைய தழும்புள்ள கரம் தொட்ட உடனே நமக்கு சுகம். நமக்காக, உங்களுக்காக. அது உங்களுக்காக. நான் கிறிஸ்தவன் இல்லையேங்க, பரவாயில்லை. இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல. அவர் உலகத்திற்கு உள்ள அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அவர்தான். அவர்தான் முழு உலகத்தை சிருஷ்டித்தவர், மனு குலத்தை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களை உண்டாக்கினவர் அவர்தான். உங்களுக்காக சிலுவையிலே மரித்து பாவ சாபங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர் அவர்தான். நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவே என்னை தொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க எனக்கு கேட்டு பாருங்களேன், ஒரு அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. அவங்க யாரிடத்துல போல வீட்டில் இருந்து அவங்களே ஜெபிக்கிறாங்க, மனைவி மகளும் ஜெபிக்கிறாங்க. நீங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கி ஃபிட்ஸ் வியாதி குழந்தைகளுக்கு இருக்கிறா, தாயார் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடந்துடும். இன்றைக்கு ஜெபிங்க. 37 வருஷ ஃபிட்ஸ் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசு உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி விடுதலை தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சரியா? இன்னொரு சாட்சியை பார்க்க போகிறோம். சகோதரர் செல்வம் ஆலங்குளத்தை சார்ந்த, திருநெல்வேலி மாவட்ட ஆலங்குளத்தை சார்ந்த செல்வம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அவர் வெறுப்பதில்லை. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் என்று வேதத்தில் ஜனங்கள் அப்படி அழைத்தார்கள் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார இல்லாதபடி பாவம் செய்கிறவளை நேசிக்கிற ஆண்டவர். 24 வருஷமாக போதை வஸ்துகள், பான்பராக் போடுறது, குடிப்பழக்கம், இந்த மாதிரி பாவத்தில் இருந்த ஒரு மகன், இந்த பழக்கத்தில் இந்த மகன் இயேசு நேசித்தார்ல, ஆண்டவர் வெறுத்தரில்லையே. இவன் அப்படி குடிகாரனாக இருக்கிறான், பாவத்தில் அழிஞ்சு போட்டு நீ விடலையே, நேசிக்கிறார். அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எப்போ அவன் கூப்பிடுவான் நான் விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை தரலாம் என்று காத்திருக்கிறார். அதனால் கடன் பிரச்சனை, தற்கொலை பண்ணி செத்துடலான்ற சூழ்நிலை. அப்போ தான் இயேசு சந்திக்கிறார். ஆண்டவர் சந்தித்த போது விடுதலை. பார்த்திங்களா? அந்த 24 வருஷ குடிப்பழக்கம், போதை வசைகள் எல்லாத்தையும் முதலாவது ஆண்டவர் செய்வது விடுதலை. நம்ம ஆசீர்வதிக்கணுமானா அதுக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள். அந்த பாவத்திலேருந்து முதல்ல விடுதலை ஆக்கினா தான் ஆசீர்வாதம் நிலை நிற்கும். அதனால தான் முதல்ல ஆண்டவர் நம்மை தொட்டு பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு முதலாவது நம்மை வழி நடத்துகிறவர் இயேசு. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். பாருங்கள், ஒரு கடையில் வேலை செய்த சகோதரர், தென்காசி மாவட்ட ஆலங்குளத்தில் எல்லாருக்குமே தெரியாமல கடையில் வேலை பார்த்த சகோதரர் இன்றைக்கி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வாசிக்க தெரியாது, இன்றைக்கி பைபிளை வாசிக்கிறாங்க. அந்த ஞானம், சமையல்லாம் தெரியாது, ஆனால் இன்றைக்கி சமைச்சு ஒரு பிஸ்னஸை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த உயர்த்தி. அதுதான் இயேசு உங்களுக்கு செய்வார். எனக்கு ஒரு திறமையும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிகளை திறந்து உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு தகப்பனாக என்னை வழி நடத்துங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரில, கடன் பிரச்சனை நெருக்குது, வருமானத்துக்கு வழி இல்லை, தரித்திரத்தில் கஷ்டப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களே. இந்த மாதிரி 1 2 அல்ல, ஆயிரமான சாட்சிகள் உலகம் எங்கிலும் தேவன் வைத்திருக்கிறார். இயேசுவால் மனமாற்றம் அடைந்து மறுரூபமாக்கப்பட்டவங்க பல லட்சங்கள். அவர் பாருங்கள், இயேசு அதைத்தான் செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஜெபிக்கலாமா? இப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும். இது உங்களுடைய ஜெப நேரம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இயேசுவை நாம் நினைத்து ஜெபிப்பார். ஏன் கண்ணை மூடுகிறோம் என்றால், கண்ணை திறந்த எண்ணம் சிதறும். யார் என்ன செய்கிறா? அப்படி எண்ணம் சிதறக்கூடாது. இருதயத்தில் இயேசுவை நினைத்து, உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைத்து ஜெபிக்கிறது தான். 5 நிமிஷம்தான், அதிக நேரம் தேவையில்லை. இயேசுகிட்ட அற்புதம் பெறுவதற்கு 1 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. அவர் அவ்வளவு அன்பான வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். உங்களை விடுதலையாக்கி புதிய ஒரு இருதயம் வாழ்க்கை தருவார். நீங்கள் உங்களை தரித்திரத்திலிருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார்.
இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, இல்லை முழங்காலெல்லாம் பழக்கம் இல்லைங்கன்னா பரவாயில்ல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு எது வசதியோ அப்படி இருந்து அந்த கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இதெல்லாம் என்னால் விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு கேளுங்க. என் உள்ளத்தில் எனக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்துங்க, உம்மை ஆண்டவராக இரட்சகராக நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு உங்களுடைய வயிற்றில் கை வைத்து சகோதரிமார் ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி 2 பேர் இருந்தால் நீங்கள் 2 பேரும் கை கோர்த்து ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு ஜெபிப்பது. உங்களுடைய தாயோ மாமியாரோ பக்கத்தில் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. குறை சொல்லிக்கிட்டே இருக்காருங்க, தயவு செய்து இல்லை. அவங்களுக்கு என்ன குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டான்னு நினைக்கிறாங்க, ஏன் அவங்கள காயப்படுத்தணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் ஆண்டவர் குழந்தை தரட்டும் தானே காத்திருக்கிறாங்க. அதனால் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஃபிட்ஸ் வியாதி உள்ள குழந்தைகள் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே வலி, தலையில் வலின்னா தலையில் கை வைங்க. இருதயத்தில் வலி, ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அந்தந்த இடத்துல கை வைங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனை கை வைங்க. குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் ஜெபிச்சு ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். சிறு குழந்தைகள், உங்கள் அம்மா மேலே அப்பாவுக்கு வியாதின்னா சுகத்துக்காக, தாத்தா பாட்டிக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான் நீங்கள் ஜெபிக்கணும். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இப்படி கண்களை மூடுங்க, ஜெபிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், இப்பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவை தொடும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், அதிலிருந்து விடுதலை கொடுங்க. என்னால் விட முடியலை, இயேசுவே விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. மதுபானம் வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம், இந்த ஆன்லைன் சூதாட்டம் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, இந்த பாவங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாம் வேண்டாம். என்னை அடிமைப்படுத்துகிற இந்த போதை வஸ்துகள் எல்லாம் என்னை விட்டு விலகணும். இயேசுவே இயேசுவே என்னை தொடும், விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. சகோதரனே ஜெபிங்க, சகோதரி ஜெபிங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. உங்களுக்குள் ஒரு வல்லமை ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அவருடைய தொடுதலை சிலர் உணர்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, இசுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என் கண்களை தொடும், என் கண்களை புது கண்களாய் மாற்றும், இருதயத்தை புதிதாய் மாற்றும். இயேசுவே என் கர்ப்பப்பையை தொட்டு புதிதாய் மாற்றும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. என் கல்லீரலை தொடுங்க ஆண்டவரே, என் லங்ஸை தொடுங்க. என் லங்ஸில் இருக்கிற அந்த வியாதி மறையட்டும். என் கல்லீரல், லிவரில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். சிறுநீரக கற்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் டயாலிசிஸ் வேண்டாம். என்னுடைய சிறுநீரகத்தை புதிதாய் மாற்றுங்க, புதிதாய் மாற்றுங்க, மாற்றுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இயங்காத அந்த சிறுநீரகம் இயங்கும். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். எலும்புகளை தொடுங்க, நரம்புகளை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஃபிட்ஸ் வியாதி இன்றைக்கோடு மறையட்டும். தாய்மார் கை வைத்து ஜெபிங்க, தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சா உங்களுடைய குழந்தைக்கு இன்றைக்கே சுகம். ஃபிட்ஸ் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த ஃபிட்ஸ் நோயை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே இயேசுவே தொடும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும். வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. வருமானத்துக்கு வழி உண்டாக்கி தாங்க. இந்த நஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைக்கப்பட்டு மகிழ்ச்சி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுறாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஞானத்தை
ஞானத்தை கொடுங்க, படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க, பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் பெரிய வெற்றியை கொடுங்க. நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தையை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். இப்போ வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காக எனக்கு விடுதலை தந்துவிட்டீர், சுகம் தந்துவிட்டீர், ஸ்தோத்திரம், நன்றி. மனதார உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய்த்தரன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆசீர்வாதத்தை மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.